கொளத்தூர் இஷ்யூலாம் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. தேர்தல் மேட்டர்லாம். இன்னும் கேட்டா, சென்னையில 12 இடங்கள் திமுகவுக்கு சிக்கலாக போகுது அப்படின்னு அவங்க எடுத்த சர்வேலயே தெரிய வருது. அதனால கொளத்தூர்லயே இப்ப நிப்பாரா என்னன்னு தெரியாது. திருவாரூர் பக்கம் போனாலும் போயிடுவாரு. ஏன்னா, விஜய் தாவேகா பிரிக்கின்ற வாக்குகள் திமுகவுடைய கோர் ஓட்டு. ஆமா. அதனால நமக்கு பெரிய சிக்கல்னு இப்ப இவரே இடம் மாறுறாரு. நம்ம சேகர் பாபுவே துறைமுகத்திலேருந்து ஆர்கே நகருக்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால பலருக்கும் இந்த தொகுதியில தாவேகா பிரிக்கிற வாக்குகள் திமுகவுடைய தோல்விக்கு காரணமாக அமையுன்ற பயம் இருக்குது. இன்னொன்று சென்னையை இவங்க சிங்கார சென்னையாக மாற்றி வச்சுருக்காங்கல்ல, அதனாலே சென்னை மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்களை தேர்ந்தெடுத்தே தீருவோம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நீங்களே சென்னையை இதே மாதிரி பாதுகாத்து சந்திரமண்டலத்துக்கு இணையாக அந்த சாலைகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணணுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. சென்னைனா திமுகவுடைய கோட்டை. இனி அது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் கடுமையான கடுப்பில் இருக்காங்க. நீங்கள் வந்து அடுத்த வருஷம் ஆட்சியே முடிய போகுது. அதனால் எந்த வித இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லை. 4000 கோடினாங்க. என்னன்னு கேட்டால் பம்பு செட் வாங்கி வச்சுக்கிறேன்றாங்க. பம்பு செட்டு வாங்கி வைக்கிறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 4000 கோடி, அதுக்காக திருப்புகள்